பயணிகள் விமான தயாரிப்பில் மிகப்பெரிய அளவிலான விமானங்களுக்கு செல்வாக்கு குறைய தொடங்கியுள்ளது. மிகப்பெரிய அளவிலான பயணிகள் விமானங்களை தயாரிப்பதே விமான தயாரிப்பு நிறுவனங்கள் குறைத்து கொள்ள தொடங்கி விட்டன அல்லது ஒரே அடியாக நிறுத்திவிட்டன. இதனால் விமான பயணிகள் உதைபந்தாட்ட மைதானம் போல பறந்து விரிந்த விமானத்தில் இனிமேல் பயணிக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தால் விமான பயணிகளை விட விமானத்தில் அனுப்பப்படும் பொருட்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம். காரணம், பொருட்களை எடுத்து செல்லும் கார்கோ விமானங்கள் பிரமாண்டமான அளவில் தயாரிக்கப்பட தொடங்கியுள்ளன. இப்போது ஐரோப்பிய விமான தயாரிப்பு நிறுவனம் ஏர்பஸ் தமது பிரமாண்ட அளவு கார்கோ விமானமான BelugaXL ஏற்கனவே இயங்க தொடங்கி விட்டதென அறிவித்துள்ளது. இந்த விமானம் பறக்க போவதை முன்கூட்டியே அறிவிக்காத ஏர்பஸ் நிறுவனம் விமானம் வெற்றிகரமாக பறந்து முடித்த பின்னர் தான் அறிவித்துள்ளது. பிரான்சில் இந்த விமானம் தயாரிக்கப்பட்ட தொழிற்சாலையில் இருந்து தமது முதல் பறத்தலை செய்துள்ளது. இந்த விமானம் மிக பிரமாண்டமான விமானமாக இருந்த போதிலும் இதன் வடிவமைப்பு ஏர்பஸ் நிறுவனத்தின் பயணிகள் விமானமான A330 வடிவமைப்பு தான். ஏர்பஸ் நிறுவனத்தின் A330 பயணிகள் விமானத்திற்கு பின் A340, A350 என நவீன ரகங்கள் வந்துவிட்டனவே. அப்படி இருந்தும் எதற்காக A330 ரக விமானத்தின் வடிவமைப்பில் இந்த விமானம் தயாரிக்கப்படுகிறது என்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம். இதற்கு காரணம், நீங்கள் ஏர்பஸ் அகன்சோடல் அதாவது வைட் பாடி கொண்ட விமானங்களை இயக்கிய அனுபவம் உள்ள விமானிகளிடம் கேட்டால் மிக தெளிவாக சொல்வார்கள். அது என்னவென்றால், ஏர்பஸ் A340, A350 விமானங்கள் நவீன தொழில்நுட்ப விமானங்களாக இருந்த போதிலும் A330 விமானத்தில் உள்ள சிறப்பு அம்சம் வானில் அதன் எடையை சமப்படுத்துவது, அதாவது வெயிட் அண்ட் பேலன்ஸ். இந்த சமப்படுத்தலை செய்வதற்கு மிகவும் அற்புதமான விமானம் A330 ரக விமானம் தான். அதனால் தான் ஏர்பஸ் நிறுவனம் தமது புதிய மிகப்பெரிய அளவிலான BelugaXL விமானத்தை ஏர்பஸ் A330 விமானத்தின் வடிவமைப்பில் செய்துள்ளது. இப்போது நாம் மற்றெந்த தமிழ் ஊடகத்திலும் சொல்லப்படாத மற்றொரு ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஏர்பஸ் A330 அடிப்படை வடிவமைப்பு எதை பிரதி பண்ணி உருவாக்கப்பட்டது தெரியுமா? அது ஒரு மிக பழைய விமானம். ஏர்பஸ் நிறுவனத்தின் விமானம் கூட அல்ல, அமெரிக்க போயிங் நிறுவனத்தின் விமானம். அது இராணுவத்திற்காக பொருட்களை ஏற்றி சென்ற C-97 என்ற விமானத்தின் பயணிகள் விமானத்திற்கான மேம்படுத்தல் ஒன்று நீண்ட காலத்திற்கு முன் செய்யப்பட்டது. அதுதான் போயிங் நிறுவனத்தால் அந்த நாட்களில் தயாரிக்கப்பட்ட போயிங் 377. இந்த விமானத்தின் முதல் பறத்தல் 1947 ஆண்டு ஜூலை 8 நடைபெற்றது. சுமார் 100 பயணிகள் பயணம் செய்யக்கூடிய அந்த விமானத்தில் இரட்டை அடுக்குகளும் இருந்தன, படுக்கை வசதிகளும் இருந்தன. ஒரு விதத்தில் பார்த்தீர்கள் என்றால் விமான வடிவமைப்பிலும் பழமைக்கு இன்னமும் மவுஸ் இருக்கிறது. பழமை வடிவமைப்பு மற்றும் புதிய தொழில்நுட்பம் தான் இன்றைய விமானங்கள்.